அப்பா என்ன அதுக்குள்ள உட்கார்ற? 2 செட்டு துணி ஊற வச்சிருக்கிற, துவைக்கணும். சரிங்க அத்தை. வேலை முடிஞ்சதுமே உட்காரக்கே பாக்குறா. உட்கார விட்டுருவேனா நானு? சத்யா, உங்க மாமா என்ன சாப்பிடல, உங்க மாமா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கோ. சரிங்க அத்தை. இதே ஒரு ஆளுக்கு தான் இருக்கும் போல. சரி, அவர்கிட்டயே கால் பண்ணி சொல்லுவோம். ஏங்க, எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? ஏய், உனக்கு வேற வேலையே இல்லையாடி? நானே எங்க வேலையில இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்கட்டு வெயிடி போனேன். என்ன இவரும் திட்டுறாரு? இந்தப்பா சாப்பிடு. மாமாக்கு மட்டும் தான் சாப்பாடு இருக்குன்னு சொன்னாங்க, இப்ப இவருக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம அம்மா மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் பசியோட இருந்திருப்போமா? சாப்பாடே வேணான்னு சொன்னா கூட ஊட்டி விடுவாங்க. ஆனா இப்போ ஒரு வாய் சாப்பிட கூட நேரமும் இல்ல, நம்ம கொடுத்தும் வைக்கல. எல்லா கல்யாணம் ஆன பொண்ணுங்களும் எதை மிஸ் பண்றாங்களோ இல்லையோ, அவங்க அம்மா பாசத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. நானும் என் எக்ஸு இதோ அதே ரோட்ல தான் கை கோத்து நடந்துட்டு இருப்போம். என்ன இவரு நான் இருக்கும்போது இவரோட எக்ஸ பத்தி பேசுறாரு? உனக்கு பைக்ல போறதுனால ரொம்ப பிடிக்குமாமா? பிடிக்குங்க. என் எக்ஸுக்கு பிடிக்கும். நாங்க 2 பேரும் ஜாலியா நைட்டு பைக்ல சுத்திட்டு இருப்போம் தெரியுமா? சரி, நீ உட்காருவா. இவர் எக்ஸ் கூட இவர் எப்படி இருந்திருந்தா என்ன, இப்போ இதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? ஃபர்ஸ்ட்லாம் நாங்க எங்க வெளியே போனாலும் என் எக்ஸ் தான் செலவு பண்ணுவா தெரியுமா? என்ன பண்றது, அவ தான் விட்டுட்டு போயிட்டா. ஏன் இப்போ அதை நினைச்சு வருத்தப்படுறீங்களோ? அப்படிலாம் இல்ல. என் எக்ஸ் கூட இப்போ உங்களை மாதிரி தான் என்ன நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருப்பான்ல. பாவம் அவன். ஏய், என்னடி பேசுற என்கிட்டயே? உங்க எக்ஸ் பத்தி இவ்வளவு நேரம் பல்ல காமிச்சிட்டு பேசிட்டு இருந்தீங்களே, அப்ப நான் கோபப்படல. இப்போ என் எக்ஸ பத்தி சொன்னா மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுல? எல்லார் லைஃப்லயும் பாஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். அது ரொம்ப கேவலமாவோ இல்ல சோகமாவோ கூட இருக்கலாம். ஆனா பாஸ்ட பத்தி பிரசன்ட்ல இருக்கிறவங்ககிட்ட சொன்னா இருக்கிற பிரசன்ட்டும் பாஸ்ட் ஆயிரும். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட பத்தி பேசாம இருங்க. ஏங்க, உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சிருக்கேன், எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க. எப்படியும் நல்லா செஞ்சிருக்க மாட்டேன். இதை சாப்பிட்டு என்ன பண்றது? ஹேய், என்னடி பண்ற? இப்பதான் கழுத்துல என்னடி இவ்வளவு பிக்மெண்டேஷனா இருக்கு? உன்னை அழகா கூட பாத்துக்க தெரியாதா உன்னாலா? ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன். நீங்க என்ன பாராட்டலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷியா மதிங்க. என்னோட நெக் அண்ட் ஆர்ம் பிக்மெண்டேஷனுக்கு என்னோட ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ண கார்மசியோட க்ளோ ரிவைவ் டியோட்ரண்ட் யூஸ் பண்றேன். இந்த ரோலான் என்னோட நீஸ், எல்போஸ், நெக் அண்ட் அண்டர் ஆர்ம்ஸ்ல ரெகுலர் ரொட்டீன்ல யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் மட்டும் இல்ல, இது நிறைய பேர் யூஸ் பண்ணி அவங்களோட அன்எடிட்டட் ரிசல்ட்ஸ் ஷேர் பண்ணிக்குவாங்க. நீங்களே பாருங்க. இதுல ஜென்டில் AHAs லைக் மேன்லிக் ஆசிட் இருக்கு, பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதுல இருக்கிற லாக்டிக் ஆசிட் ஸ்கின் ரினிவலை சப்போர்ட் பண்ணும். இதுல 90% நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் லைக் ரைஸ் வாட்டர் அண்ட் விட்டமின் E இருக்கு. இது ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். இது 3 months நான் ரெகுலரா யூஸ் பண்ணி இட் ஒர்க்ஸ் சோ வெல் ஃபார் மீ. அண்ட் இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரியலி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆச்சு. Amazon, Flipkart, Nike and Purple அவைலபிளா இருக்கு. சென்னையில இருந்து சேம் டேல பர்பிள்ல இருந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போகணும், வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பண்ணிரு. சரிங்க அத்தை, நான் பண்ணிடுறேன். ஏய் சத்யா, இன்னைக்கு படத்துக்கு போகணும்னு சொன்னேன்ல, இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்க? சரி இருங்க, இப்போ ஒரு 5 minutesல வந்துடுறேன். ஃபேஸஸ் கனடாவோட 3-in-1 ரோஸ் கோல்ட் ஸ்ட்ரோப் கிரீம் யூஸ் பண்றேன். இது இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இதுல ஷியா பட்டர் அண்ட் ஹைலூரானிக் ஆசிட் இருக்கனால ஆல் டே கம்ஃபர்ட் அண்ட் ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் இன்னொரு சைடு ஆஃப் ஃபேஸ்ல அப்ளை பண்றேன். உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. ஒரு சைடு க்ளோவாவும் இன்னொரு சைடு டல்லாவும் தெரியுது. இப்போ மாய்ஸ்சரைசர் கூட ஸ்ட்ரோப் கிரீம் அண்ட் ஃபவுண்டேஷன் சேர்த்து அப்ளை பண்றேன் ஃபுல் ஃபேஸ்க்கு. ஸோ நீங்களே பாருங்க எவ்வளவு க்ளோவா இருக்குன்னு. நெக்ஸ்ட் ஃபேஸஸ் கனடாவோட கம்ஃபி வாவ் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்றேன். இது லாங் லாஸ்டிங், லைட் வெயிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். இதை பிளஷ் அண்ட் ஐ ஷேடோவும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் 2 ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பர் க்ளோவான மேக்கப் பண்ணி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்க, உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். ப்ராடக்ட் டேக் பண்ணிருக்கேன். அண்ட் பர்பிள், Amazon, Nike, Myntra, Flipkartல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏய், மாமனார் மாமியார்லாம் எப்படிடா? நான் எங்க மாமனார டெரர் பீஸ்ன்னு தான் நினைச்சேன். அப்புறம் போக தெரிஞ்சு அந்த ஆளு ஒரு டம்மி பீஸ்ன்னு. வாங்க மாப்ள, பேக் கொடுங்க. இல்ல மாமா, நான் எடுத்துக்கிறேன். இல்ல கொடுங்க, வாங்க. இந்த ஆளு இப்படி பம்பறான். மாப்பிளைக்கு டீ போடு. டம்மி பீஸ். அப்போ உங்க அத்தை? ஏய், அது அதோட டம்மி பீஸ்ரா. அத்தை, நீங்களும் வந்து உட்காருங்க, சாப்பிடலாம். ஐயோ பரவாயில்லைங்க மாப்பிள்ள, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அவர் ரொம்ப கோவப்படுறாருமா. இங்க பாருமா, மாப்பிள்ள கோவக்காரரு, நீ தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். குடும்பமே கெத்துன்னு நினைச்சேன். அப்புறம் போக தான் தெரிஞ்சு அது கெத்து இல்ல, அது ஒரு டம்மி குடும்பம்னு. ஏங்க நிறுத்துங்க. எங்க குடும்பத்தை பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா இருக்கோ? எங்க வீட்டுல உங்களுக்கு மரியாதை கொடுத்தா எங்க அம்மா அப்பா எல்லாம் உங்களுக்கு கோமாளியா தெரிறாங்கல்ல. உங்க அம்மா தானே இப்படி எகத்தாளமா மத்தவங்களை மட்டம் தட்டி பேச சொல்லி கொடுத்தாங்க. ஆனா எங்க அம்மா போற வீட்டுல எப்படி பொறுமையா அனுசரிச்சு வாழணும்னு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு டம்மியா தெரியுதுல. அவங்கள மரியாதை இல்லாம பேசி உங்க மரியாதைய நீங்களே கெடுத்துக்காதீங்க. நீ வேலைக்கு போற பக்கம் எனக்கு வேலை வாங்க தெரியாடி. ஏண்டி கேக்குற, என்னாச்சு? உனக்கு என்ன பத்தி தெரியாதாடி? என்ன
அது? இதாண்டி மேக்கப் கிட்டு, இது போட்டு அழகா இருப்போம். ஓ சத்யா. பட்டையை போட்டு நமக்கு 410 ரூபா போலியே, அப்படியே காப்பி அடிச்சிட்டா. என் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன்டி. ஓ இவளுக்கும் பர்த்டே ஆச்சு. ஏய் சத்யா, என் ட்ரெஸ் எப்படி இருக்குது? சேம் Dress, சேம் ஹேர் ஸ்டைல், காப்பி அடிச்சிட்டா. அடி பாவி, இத கூட காப்பி அடிக்கிறியேடி. ஏய் நீயும் நானும் வேறயா? நாம 2 பேரும் ஒரே குட்டையில இருக்க மாட்டேங்கடி. ஐயோ செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கானே. யாருடி இவன்? ஏய் இவன் தான் நீ ஆளு. நான் இவனை தான் லவ் பண்ண போறேன். என்ன, நீ லவ் பண்ணி அப்ப நானும் தானே பண்ணணும். அடியே சக்காலத்தி, ட்ரெஸ் ஹேர் ஸ்டைல் தான் காப்பி எடுப்பேன்னு பார்த்தா புருஷனையுமா? ஏய் ஏன்டி அழுகுற? நான் லவ் பண்ண பையன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான்டி. என்னடி சொல்ற? அவன் என்னைய மாத்திட்டு வேற பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான்டி. விடுடி சத்யா, இந்த மாதிரி அச்சிக்கல நீ ஏன்டி ஃபீல் பண்ற? ஏய் நீ எதுக்குடி அழுகுற? நீ அழுதா எனக்கும் அழுக வருது. சார்ஜ் முடிஞ்சிருச்சு. ச்சே. ஹே பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஏன் உங்க ஒரிஜினல் பொண்டாட்டிக்கு சார்ஜ் போயிடுச்சா? மச்சான் இன்னைக்கு நான் வெளியே இல்லடா, நீ வேணா போயிட்டு வா. சேர்றா. அம்மோ வெளியே போலாமாம்மா? ஏங்க ஹரி வரலையா? அப்ப வேற ஏதாவது ஃப்ரெண்டை கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஸோ அம்மோ வாமா, நீயும் சாப்பிடலாம். இல்ல எனக்கு வேலை இருக்கு, நீங்களே சாப்பிடுங்க. ஏய் இப்போ எதுக்கு நீ இப்படி பிகு பண்ற? என்ன நான் பிகு பண்றேனா? நான் ஒன்னும் பிகு பண்ணலங்க, என்னோட வழியை சொல்றேன். இதுல சார்ஜ் இல்லைனா தான் உங்களுக்கு பொண்டாட்டியோட ஞாபகமே வரும்ல. இங்க சாப்பிட்டு போங்க. ரெடி ஆயிட்டேங்க, போலாமா? நான் எரிஞ்சு விழுகிறேன், நீங்க எவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்களே. எத்தனை நாள் நான் பாசமா இருக்கும்போது நீங்க எப்படி எரிஞ்சு விழுந்திருக்கீங்க? என்ன மன்னிச்சிருமா. எந்த பொண்ணு யாரையும் தானா கஷ்டப்படுத்துறது இல்ல, அவ அனுபவிச்ச கஷ்டம் தான் அவளையே இப்படி மாத்துது. அம்மோ என்னன்னே தெரியலம்மா, ஒரு மாதிரி மூட் அவுட்டா இருக்கு. ஏங்க மாப்பிள்ள, டீ காப்பி ஏதாவது சாப்பிட்றீங்களா? வரேங்க மாமா. என்ன மாப்பிள்ள, இப்படி வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா தான் மாப்பிள்ள நல்லா இருக்கும். காப்பி நல்லா இருக்குதா மாப்பிள்ள? சத்யா, எனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரியா இருக்குமா. எதுக்குங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஏண்டி எப்ப பார்த்தாலும் உன் புருஷன் ரூம்லயே இருக்கிறாரு, வெளியே வர மாட்டாரா? இல்லம்மா, அவருக்கு ஆபீஸ் ஒர்க் அதிகமா இருக்கு, அதுவும் இல்லாம டயர்டா இருக்குன்னு சொன்னாரு, அதான் ரெஸ்ட் எடுக்கிறாரு. நான் இல்லாத டைம்ல என்ன பத்தி பேசுறாங்க? எனக்கு இங்க செட் ஆக மாட்டேங்குது, நான் ஊருக்கு கிளம்புறேன். நீ 2 நாள் வேணா இங்க இருந்துட்டு வா. ஏங்க 2 நாளைக்கே இங்க செட் ஆகல, உங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்றீங்களே. நாங்க 25 வருஷமா எங்க அம்மா அப்பா கிட்ட வளர்ந்து இப்போ உங்களுக்காக உங்க வீட்டுல வந்து வாழ்றோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க வீட்டுல நான் கம்ஃபர்டபுளா இருக்கேனா, எனக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரு நாளாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இங்க பையனா பிறக்கிறத விட பொண்ணா பிறக்கிறது ரொம்ப கஷ்டங்க. எங்களாலாம் உங்களை மாதிரி டக்குன்னு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது. இது வேற. டேய் யார் நீ போன்ல? எப்ப பார்த்தாலும் உனக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு. ஏங்க ஹலோ வணக்கம் சார், பஜாஜ் ஃபைனான்ஸ். லோன் ஏதாவது தேவைப்படுதா? பஜாஜா? லோனு வேணா ஒரு வேணாம், போன வைடா. எப்பனா? சரி இரு நான் பாக்குறேன். ஹலோ சொல்லுங்க. ஏய் எங்கடி இருக்க? ஆபீஸ் முன்னாடி தாங்க. ஏய் எவன் கூட நீ பைக்ல போன? ஏன்டி இந்த பொண்ணுங்கள ஆம்பளை சோகத்துக்கு இப்படி அலையறீங்க? அடிச்சி போது நிறுத்துங்க. நான் லேட் ஆயிடுச்சுன்னு ராபிடோல வந்தேன், அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன சொன்னீங்க? நான் சோகத்துக்கு அலையிறேனா? இங்க எல்லா பொண்ணுங்களும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இங்க பசங்க பொண்ணுங்களோட மனசையும் உடம்பையும் கழுகு மாதிரி வட்டம் போட்டு சுத்தி தின ரெடியா இருந்தும் அவளோட வாழ்க்கையில வரப்போற ஒருத்தனுக்காக உண்மையா இருந்து அவளோட உடம்பையும் முழு வாழ்க்கையும் கொடுத்து வாழ்றோங்க. எவனோ சொல்றதுக்காகலாம் எங்களை சந்தேகப்பட்டு உண்மையா இருக்க எங்களை கொச்சப்படுத்தாதீங்க. அப்பாடா இன்னைக்கு தான் லீவ், யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் பண்ணணும். ஏங்க இன்னைக்கு உங்களுக்கு லீவு தானே, எங்கேயாச்சும் வெளியே போலாமா? ஏய் எப்ப பார்த்தாலும் வெளியே போலான்னு கேட்டே இருக்க. எங்க தாண்டி போறது? ஒரு நாள் லீவ்ல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிற. சை மச்சான் இன்னைக்கு செம கேம்டா, ஆப்போனண்ட்ட பொளந்தாச்சு. மச்சான் நீ 5-6 ஸ்மாஷ் போட்ட கடித்த மேட்சே நம்ம கைக்கு வந்துச்சு. இப்பதான்டா நான் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா இருக்கேன். ஏன்டா என்னாச்சு? டெய்லி வேலை அலைஞ்சு திரிதல லைஃபே வேஸ்ட் ஆயிருச்சுடா. சரி மச்சான் நீ பாத்துக்கலாம். பசிக்குது, வந்து சாப்பாடு போடுமா? சமைச்சிட்டு இருக்கீங்க, இப்பதான் சாப்பாடு வைக்க போறேன். ஏய் இன்னும் சமைக்காம என்னடி பண்ற வீட்ல உட்காந்துட்டு? இப்ப என்னாச்சுன்னு இப்படி கத்துறீங்க? அதான் சமைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. அதான் ஏன் லேட்டுன்னு கேக்குறேன். நான் என்ன மெஷின் நிக்காம ஓடிட்டே இருக்கிறதுக்கு? வாரம் ஃபுல்லா வேலை செய்யற உங்களுக்கே ஒரு நாள் லீவ் தேவைப்படுது. வருஷம் ஃபுல்லா ஓடினாலும் நாங்க லீவ் எடுத்துட கூடாதா? பொம்பளையா சமைக்கிறதும் வீட்டு வேலை பாக்குறது தான் கடமைனா, ஒரு ஆம்பளையா வேலைக்கு போய் வீட்டை பாத்துக்கிறதும் கடமை தான். அந்த கடமைக்கு ஒரு நாள் லீவ் தேவைப்படும் போது எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு தோணுங்க. நீங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு விளையாட போறீங்க, அதே மாதிரி எங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிறது தானே வெளியே கூட்டிட்டு போக சொல்றோம். அதுவும் உங்களால முடியாதுல.